ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், தே ஆர் ஃபேஸிங் ட்ரபிள் நாட் ஆஃப் தேர் ஓன் மேக்கிங். இவங்க போகிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது, திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகுது. அந்த மாதிரி வார்னிங் வரும்போது அந்த பயணத்தை தவிர்க்கலாம், இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் போகலாம். யூ ஸ்டாப், யூ டோன்ட் ட்ராவல். அது கேட்காத கேள்வியாக இருந்தாலும் அதை பற்றி உணர்த்தும். அது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெற்ற தாய் தந்தையை விட அருளோட கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் இதில் இருக்கும். இந்த லேடி வந்து அமெரிக்காவில் தன்னுடைய உறவுகளை எல்லாம் காரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க ஐச்சிங்கை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இமேஜ் வருது, கோ அண்ட் மீட் த ஓல்டஸ்ட் லேடி இன் த ஹவுஸ். இருக்கிறதுலேயே மூத்தவங்க. இந்த அத்தையை போய் பார்த்த அந்த 2 நாள் அத்தை லாஸ்ட் டேஸ். ஜீவ நாடில் என்ன ஆகும்னா, இப்படி எழுத்து படிக்கிறோம்னா எழுத்துக்கள் வந்துட்டு போகும், கட்டவரல் தேவையில்லை. இதில் என்னென்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு கர்ப்பாசேப்பா உயரமா இல்லையா, ஏழையா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய நியாயமான கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம், லைக் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். அதுக்கு ஃபார்முலா சொல்லுவாங்க, NCR P to the power of R Q to the power of N minus R. இதுதான் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஒரு நபர் வந்து உட்காரார், சார் என் மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சார். அண்ணா உட்காந்துருக்கார், நான் எடுத்து படிக்கிறேன். ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். பொதுவாக இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கோ, ஏதோ காசுப்பட்டு திரும்ப வர சொல்கிறாரு. உண்மை அது இல்லை. என்னன்னு கேட்டால், அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி 1 வாரம் கூட ஆகும். நான் இப்படிதான் நடக்க போகுது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் பண்ணாமனா விஷயம் எனக்கு நடக்காம இருக்குமா? ஒரு ஆபத்துல இருந்து என்னால விலகிட முடியுமா? ஜோதிடம் முடியும். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் மக்களுக்கு இருக்கு, நிறைய வகைகளுமே இருக்கு. பாரம்பரிய ஜோதிடம், ரெய்கி, இப்ப வந்து நம்ம ஊர்ல ஒரு மாதிரியான அஸ்ட்ராலஜியை நம்ம வந்து பின்பற்றுவோம், வெளிநாடுகள்ல அது வேற மாதிரியான விஷயங்கள் வந்து பின்பற்றுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஐச்சிங் அப்படின்னா என்ன, எப்படி அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்றாங்க, அதை வந்து நம்ம பாஸ்ட் எல்லாம் நம்மளால சொல்ல முடியுமா, இல்லை ஒன்லி ஃபியூச்சர் மட்டும் தானா அப்படிங்கிறத தெளிவா எங்களுக்கு சொல்லுங்க சார். ஐச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சீனாவிலேருந்து வந்த பதம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தி புக் ஆஃப் சேஞ்சஸ். இது வந்து சீன ஃபிலாசபியை பேஸ் பண்ணது. அதில் அர்த்தம் என்னென்னா, எவ்ரிதிங் இஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட், எவ்ரிதிங் இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ் பட் சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி இருக்கும். அது போக இன் அண்ட் யாங் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க அரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சொல்லணும்னா அதுக்கு ஒரு பயட்ரி மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கு. ஃப்ரம் நத்திங் கேம் ஒன், ஒன் கே பர்த் டு டூ, டூ கே பர்த் டு ஃபோர், தே கே பர்த் டு மெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம், லைக் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். அதுக்கு ஃபார்முலா சொல்லுவாங்க, NCR P to the power of R Q to the power of N minus R. இதுதான் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஐச்சிங் வந்து 2 power progression. ஃப்ரம் நத்திங் கேம் ஒன், ஒன் கே பர்த் டூ. அந்த டூங்கிறது இன் அண்ட் யாங். இன் அண்ட் யாங்குங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்த்துருப்போம். இட்ஸ் அ சிம்பாலஜி, இன் அண்ட் யாங். முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கன்ஃபியூசியஸ்ங்கிறவர், சைனாவில் அந்த காலத்தில் ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா புதைப்பாங்க, கொளுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் கன்ஃபியூசியஸ் வயசு முதிர்வுனால இறக்கிற கட்டத்தில் இருக்கும்போது அவரை கொண்டு போவாங்க பரி பண்ணார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பார், டீச்சர் வாட் வில் யூ டூ இஃப் காட் கிவ்ஸ் யூ அனதர் லைஃப்? கடவுள் உங்களுக்கு இன்னொரு உயிரை கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் இப்படி வந்து ஐ வில் ரீட் ஐச்சிங் அப்படிம்பார். இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்றார், மாஸ்டர் வேர்ல்ட் இஸ் ரீடிங் யுவர் கமெண்ட்ரிஸ் ஆன் ஐச்சிங். உலகமே நீங்கள் எழுதினதை படிக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை படிக்கணும்னு சொல்கிறீங்க? அப்போ திரும்பியும் சொல்லுவார், ஐ வில் லீவ் மை லைஃப் பெட்டர். இந்த வார்த்தைகளை சொல்லி கடைசியாக சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிடுவார். ஸோ ஐச்சிங் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு இவங்க 4 பேர் காரணம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா,
உலகம் முழுக்க இன்னைக்கு படிக்கிறாங்க. குறிப்பா சில நாடுகள் அவங்க கொடிகள்ல ஐ திங்க் சிம்பல் இருக்கும். இது சவுத் கொரியன் பிளாக். ஓகே. சவுத் கொரியன் பிளாக்ல நான் சொன்ன அந்த 4 மெயின் ஹெவன், எர்த், வாட்டர், ஃபயர் இதுல இருக்கு பாருங்க. இது இன்னைக்கும் இருக்கு. இப்போது யூஸ்ல உள்ள பிளாக் இது. ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய ஆரிஜின். இப்ப நீங்க சைனீஸ்ன்னு சொல்றீங்க. ஒரு ஃபாரின்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சூட் ஆகுமா? ஏன்னா இப்ப நம்முடைய முறை இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலோ, இல்ல வந்து நாடி ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலோ, இல்ல சோழி பிரசனம் எடுத்துக்கிட்டாலோ, இதெல்லாம் ஃபாரின்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். வாஸ்து முறையே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஃபாலோ பண்றது இல்ல அப்படிங்கறத நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். இது நமக்கு வாஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அது நிறைய பேத்துக்கு வந்து அக்யூரேட்டா அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா முதல்ல? நியாயமான கேள்வி, உண்மையும் கூட. இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இது எப்படின்னா இட்ஸ் அ யூனிவர்சல் ரைட்டிங். எந்த ஊர்ல இருந்து யார் படித்தாலும் இனம், மொழி, மதம், நிறம், கலாச்சாரம் இதெல்லாம் கடந்து எடுத்து படிக்கிற நபரோட பொருந்தும். கேட்குற கேள்வியும் அதுக்கான பதிலும் அந்த நபருக்கான அவங்க கண்டிஷனுக்கும் பொருந்தும். நமக்கு வழிகாட்டும். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். இது இந்த லேடி வந்து அமெரிக்காவில் தன்னுடைய உறவுகளை எல்லாம் காரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க ஐச்சிங்கை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இமெயில் வருது. அதை ஃபோரமில் போட்ட உடனே நான் சொன்னேன், கோ அண்ட் மீட் த ஓல்டஸ்ட் லேடி இன் த ஹவுஸ். வீட்டில் இருக்கிற மூத்த பெண்ணை பார் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல அந்த மக்கள் புரியல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வீட்டில் ஒரு அத்தை இருக்காங்க, வயசானவங்க. அவங்க தான் ஃபேமிலியில் இருக்கிறதுலேயே மூத்தவங்க. அவங்கள போய் பார்க்குறாங்க முதல்ல. மீதி பேரை அதுக்கப்புறமா பார்க்குறாங்க. இந்த அத்தையை போய் பார்த்த அந்த 2 நாள் அத்தை லாஸ்ட் டேஸ். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. இது அர்த்தம் என்னன்னா, அவங்க யாரோ எங்கேயோ இருக்காங்க, என்ன நடவடிக்கையோ எடுக்கிறாங்க, நான் எங்க இருந்தோ அதை சொல்றேன். அதை அவங்க உணர்ந்து பொருந்தி அதை நடவடிக்கை எடுத்து அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி சொன்னா சொல்லிண்டே போல. இப்போ எனக்கு கன்சல்ட் பண்ணவங்க இப்போ படிக்கிற பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கார், கலிஃபோர்னியாவில். போன மாதம் அவர் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சுன்னு இருக்காரு. வேலையில் ஏதோ கஷ்டம் இருக்குது, வேலை மாறணும், புது வேலையை தேடின்னு போகலாமா, எனக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க இன்டர்வியூவில் புக்கில் சொல்லிட்டு, இவனுக்கு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் இருக்காது, இன்கம் இன்க்ரீஸ் இருக்காது. இப்போ என்ன இருக்கோ அப்படியே அங்கே வைப்பாங்க. அப்படி இந்த நபர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அங்கே இன்டர்வியூ பண்ண அவங்க ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நோ சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ், நோ சேஞ்ச் இன் இன்கம், டு யூ அக்ரி? அதான் அவர் எங்களை திரும்ப சொன்ன, என்ன சார் நீங்கள் சொன்ன வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. இது நான் படித்த நபர் சென்னையில் இருக்கேன், இன்டர்வியூ பண்ணாங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. இன்டர்வியூ பண்ணின கேண்டிடேட்டும் அதே ஊரை சேர்ந்தவர், வேறு வேறு இடத்துல இருக்கும். அவங்களுக்கு இதே பிலீஃபில் வந்து நம்பிக்கை இருக்கணும் இல்லை, இட் டஸ் நாட் இன்டர்ஃபியர். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எடுத்து யார் படிக்கிறாங்களோ அவங்க ஊரில் உள்ள நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், விசிட்டிங் த ஏன்செஸ்ட்ரல் டெம்பிள். நம்ம ஊரில் என்ன ட்ரெடிஷன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தான் எல்லாரும் பங்காளி கூட்டாளி எல்லாம் போவாங்க. அது இங்கே பழக்கம், அது இங்கே சொல்லியிருக்கோம். உங்களால் நீங்கள் படிக்கிறவங்க உணர்ந்துக்க முடியும் இங்கே என்ன கண்டிஷனோ அதை அங்கே காட்டும். கண்ணு முன்னாடி நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோமோ அதை அங்கே உணர்த்தும். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நாடி ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கான விஷயங்களை ஓலைச்சுவடியில ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நாடி ஜோதிடத்துல இருக்கும். இதுலயும் அதே மாதிரி எழுதியிருக்காங்களா? ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஃபீல் பண்றது என்ன, கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுங்கன்னா, உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு இது நான் உணர்ந்த உண்மை, சேம்னஸ். இதை போலவே ஏதோ யாரோ ஒரு சித்தர் வந்து எழுதியிருப்பாங்க, நம்மளை பத்தின விஷயங்கள் அதுல இருக்கும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஓலையில எழுதின நாடிக்கு கட்டவரல் வேணும், உங்களுடைய கட்டவரல் மேட்ச் ஆகும். அது இல்லைன்னா 17 காண்டமோ 18 காண்டமோ எதையும் படிக்க முடியாது. அதுலயும் அதை கடந்து ஜீவநாடின்னு இருக்கேன், நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்க அது பண்ணினவங்க அனுமத் தாசன் ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தார், அவர் இல்லை இப்போ. நிறைய பேர் வேற வேற இடத்துல படிக்கிறாங்க. ஜீவநாடியில் என்ன ஆகும்னா, இப்படி எடுத்து படிக்கிறோம்னா
எழுத்துக்கள் வந்துட்டு போகும். ஓகே. இப்ப அது நம்ம நாடி ஆனா ஜோதிடம். அதுக்கு மட்டும் கட்டவிரல் தேவையில்லை. ம். கட்டவிரல் தேவையில்லை. இதுல என்னன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் வேண்டாம். ம். நீங்க எந்த ஒரு கருப்பா, சிவப்பா, உயரமா இல்லையா, ஏழையா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய நியாயமான கேள்வி. என்னுடைய கேள்விய மட்டும் நான் முன் வச்சா கேள்விதான் போதுங்களா? ஆரிஜின். ம். இப்ப நீங்க சொல்ற விஷயம் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் உங்கள உங்களுக்கு நம்பணும் அப்டின்னா, உங்களுக்கு நான் உங்கள தெரிஞ்சு பரீட்சை பண்றது ஆமா. அப்டிங்கிறது ரொம்ப நீங்க வழக்கம். பரீட்சை பண்ணீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சில நேரங்கள்ல ஐச்சிங்ல வர்ற பதில் என்ன சொல்லுன்னா, கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும். நிறைய நேரம் கேட்காத ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள சொல்லும். ம். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒரு நபர் வந்து உட்கார்றாரு. சார் என் மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சார். எனக்கு அது என்னன்னு தெரியணும். அண்ணா உட்காந்துருக்காரு. நான் எடுத்து படிக்கிறேன். ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவரை வர சொல்லி. பொதுவாக இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கோ ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு திரும்ப வர சொல்கிறாங்க. உண்மை அது இல்லை. என்னன்னு கேட்டால் அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை. ம். ஒரு வாரத்தில் அந்த பேப்பர்லாம் ஃபைல் கூட ஏறி இருக்காது. ஸ்டேட்டஸ் யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ he has to வெயிட். ஆனால் இந்த நபர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அவசரத்தில் ஏதோ ஒரு உந்துதல் அதை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கோங்கிற வேகத்தில் வராரு. அது இன்கரெக்ட் ஆக்ஷன் பை தட் பர்சன். ம். ஸோ அந்த இடத்துல கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பொறுமை கடைப்பிடிக்கிறது. ம்ஹ்ம். அது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சொல்லும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த நபருக்கு வந்து வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு எனக்கு நான் உணர்ந்தேன். நான் அவரை கண்ணை பார்த்து கேட்குறேன், உனக்கு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறார். எனக்கு எப்படி தெரியும்னா, ஆஸ்க் him டு கோ டு சவுத். அந்த பரீல் ஒன் ஆஃப் த லைன்ஸ். ம். ம். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு திருவனந்தபுரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் வந்து வேலையை ட்ரான்ஸ்ஃபரை ஒத்துக்காமல் போக்கு காட்டின்னு இங்கேயே இருக்கேன். சரி, அந்த ஓகே. நபருக்கு இப்போ ம். ட்ரான்ஸ்ஃபர் உண்டாயிருக்கு, அதை அவர் ஒத்துக்காமல் தெரிஞ்சு நிற்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க அந்த இதை டிவோர்ஸ். எதுக்கு சொல்ல வரேன், கேட்டவங்களுடைய சந்தர்ப்பங்கள், ம். அவங்களுடைய கண்டிஷன்ஸ், அவங்களுடைய இன்னர் நோன் டீட்டெயில்ஸ் அதோட கனெக்ட் ஆகும். இப்ப என்னன்னா சார், ம். இப்ப அந்த பெர்சன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து 1 வீக்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுனால உடனே வந்துட்டாங்க. உடனே வரதுக்கான காரணம் அவருக்கான மன உளைச்சல். ஸோ ஜோதிடம் மூலமா நமக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் வராரு. நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கும்போது, எப்படி இதுவரைக்கும் பொறுமையா இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் வேற ஜோதிடர்ட்ட போறேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துரும். அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல டிவோர்ஸ் நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை சீக்கிரம் விலகலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா போகணும். அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஜோதிடர்கள் சொல்றது வழக்கம். இப்போ உங்க மூலமா வரும்போது, கொஞ்சம் காலம் கழிச்சு வாங்க அப்படிங்கும்போது, அவருடைய மனநிலை என்ன? எனக்கு சொல்யூஷன் தேடி தான் நான் உங்ககிட்ட வரேன். நீங்க. அவர் அந்த ம். மனநிலை இருந்து கேட்கறது தப்பில்லை. ம். அது நியாயமில்லாத கேள்வின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துக்கு பெஸ்ட் ஆன்சர் என்னன்னா வெயிட்டிங். ம்ஹ்ம். நான் இதை உணர்த்தத்துக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு பையன் அஜ்மீர்லேருந்து கூப்பிட்றார். சார் மை ஒய்ஃப் இஸ் ப்ரெக்னென்ட். குட் நியூஸ். நான் கேட்டேன், when did you check the pregnancy test? இன்னைக்கு காலையில் அப்படின்னு. ம். அவன் கேட்குறான், ஐ வாண்ட் டு நோ தி செக்ஸ் ஆஃப் த பேபி. ம். நான் சொன்னேன், ம். இட் இஸ் ராங் டு ஆஸ்க் தட் கொஸ்டின். ம். எப்போன்னா, டெஸ்ட் பண்ணின உடனே செக்ஸ் ஆஃப் த பேபி யாராலையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஈவன் வித் மெடிக்கல் ஹெல்ப். அப்போ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். நான் என்ன உணர்த்த வரேன்னா, நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கே, நம்மளுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கு, நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்கங்கிறது வந்து நார்மல் ம். எதிர்பார்க்கறது. ஆனால் அந்த டிமாண்ட், அந்த உணர்வே தப்பு. அது அவன் உணர்ந்துக்கல. அண்டர் லா இட் இஸ் நாட் ரைட் டு நோ த செக்ஸ் ஆஃப் த பேபி. சட்டப்படி அது பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு உரிய காலம் கொடுக்காம அவசரப்பட்டு கேட்டதும் தப்பு. அப்போ யாராலையும் சொல்லவே முடியாது. சும்மா டெஸ்ட் பண்ணின உடனே பாசிட்டிவ் வந்ததுன்னா லேபுக்கு போனோம், கைனகாலஜிஸ்ட் பார்த்து ஃபிசிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதையெல்லாம் அவர் வந்து பைபாஸ் பண்ணுறாரு. ம். ஏன்னா எனக்கு ஐச்சிங் தெரியுமே, ஸோ பைபாஸ் பண்ணுறது. ஸோ இந்த டெண்டன்சி நிறைய உண்டு. அதனால எது ரைட்டு, எங்கே வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ம். இதில் குறிப்பாக அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சண்டை போட போகிறாங்க பாருங்க, வார் ஜென்ரல், அவங்கெல்லாம் இதை படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ம். சண்டையில் என்ன மாதிரியான டெக்னிக், அட்வான்ஸ், ரிட்ரீட், இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் இன் த ஃபுட் அப்படின்னு ஆட்களை கூட்டுறது. ம். டு நாட் இன்க்ரீஸ் த ரிசர்வ், அதாவது பேக்கப் மெடிசின்,
அம்யூனிஷன்ஸ் அதெல்லாம் வந்து தகுந்த அளவு எடுத்துக்காம அவசரப்பட்டு இறங்கக்கூடாது ஃபீல்டில். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், யூஆர் வாக்கிங் ஆன் த லேண்ட் மைன். இவங்களுக்கு அது தெரியாது, மைன் இருக்கு சைட்டில், அதை டிமைன் பண்ணாமல் இவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய க்ளூஸ் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வாருக்கு அப்ளை ஆகும் படிக்கிறவங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாலேஜ் வந்து ஒரு ஃபீல்டுக்குன்னு இது பண்ணிக்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த ஏரியாலாம் பார்க்கலாம், எதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டடீஸ், ஹெல்த், ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சொத்து வாங்குறது விற்கிறதுல, தகராறு சண்டை கோர்ட் கேஸு, கல்யாணம் பண்ணுறது, டைவர்ஸ், மேல் படிப்பு, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் வேலை தேடிக்கிறது, வெளிநாட்டை விட்டுட்டு இங்கே வர்றது, இது தவிர வேற ஏதாவது காரணங்கள், அது எல்லாத்துக்கும் இதை கேட்கலாம். என்ன மாதிரி பதில் வரும்னா, பொதுவாக உங்களை காப்பாற்றணும், உங்கள் நிலைமையில வந்து நடக்க போகிறத உணர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உங்களை ப்ளீஸ் பண்ணுங்கிற ஐடியாவே இருக்காது. பொதுவாக மீதி சிஸ்டமில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு எப்படியான ஒன்று பாசிட்டிவாக சொல்லிடணும், அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே நீ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை உணர்த்தும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவர், ஆஃபீஸில் சிலபஸ் மாற்றுறாங்க, ஸ்டடி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சிலபஸ் மாற்றணும். அவருக்கு 2 பேர் வந்து ஸ்டாஃப் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து கேட்குறாரு, அப்போ என்ன சொல்லுது, டேக் ஆக்ஷன் அப்படின்னு துறை ரீதியாக என்கொயரி வைக்கிறது, அவங்க பண்ண தப்பை கண்டிக்கிறதுக்கு மெமோ கொடுக்கறது, டிபார்ட்மெண்டல் என்கொயரி வைக்கிறது. அது முடிஞ்ச உடனே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பதில், டாக் டு யுவர் டாட்டர் அபவுட் மேரேஜ். என்னடா இது, நான் கேட்காத கேள்வி இது. நான் சொல்லவே சொன்னேன், நீ கேட்காத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். என்ன, உன் பொண்ணுகிட்ட கல்யாணம் பற்றி பேசு. அவர் அப்பதான் உணர்ந்துக்கிறார், பொண்ணுக்கு கல்யாணம் அவ வந்து தள்ளி போட்டுன்னு வரா. ஷீ இஸ் எவேடிங், ஷீ இஸ் எம்பிபிஎஸ் டாக்டர், வயலின் கிளாஸு டான்ஸு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு சீரியஸாக ப்ராக்டிஸை பற்றி கவனம் வைக்காம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறா. ஸோ என்ன உணர்த்த வருது, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், உன் லைஃப்பில் அது என்ன இம்பார்ட்டன்ட், அது கேட்காத கேள்வியாக இருந்தாலும் அதை பற்றி உணர்த்தும். அது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெற்ற தாய் தந்தையை விட அருளோட கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் இதில் இருக்கும். அது வழிகாட்டுதலாக இருக்கும், வார்னிங்காக இருக்கும், டைரக்ஷனாக இருக்கும், மேப்பாக இருக்கும், ஆக்ஷன்ஸ், அட்வான்ஸ் அண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. அதே மாதிரி ஒரு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடியால் அனுப்பக்கூடாது, இன்வோக் த லா அப்படின்னு சொல்லும். இன்வோக் த லான்னா லாயர் நோட்டீஸ் அனுப்புறது, கேஸ் கொடுக்கறது, ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறது. அது இப்போ வந்து ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அப்படின்னா, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. இதை தாண்டி எனக்கு ஏதாவது பரிகாரமா இந்த ஐச்சிங்ல ஏதாவது சரி, பரிகாரம்ங்கிறது அதை தேடின்னு போகக்கூடாது, ஆனால் இருக்கிற இடத்துல எல்லாம் அது சொல்லும். அது எப்படின்னு ஒரு கேஸ் சொல்கிறேன். இங்கே நம்ம ஊரில் அவங்க வந்து அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு பேர் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, பல்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன உடம்பு அப்படின்னு. அது வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் வருது. அவங்க எங்கிட்ட ஐச்சிங் படுத்திட்டு கடைசியாக ஏதோ கேள்வி கேட்டாங்க. அப்போது என்ன பதில் வந்ததுன்னா, ஆஃபர் 2 செராமிக் பவுல்ஸ், ஃபுட் அண்ட் வாட்டர். அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, சார் நாங்கள் அடுத்த வாரம் காசிக்கு போகிறோம், எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். பிண்ட தர்ப்பணம் கொடுக்க. இங்கே வந்தது என்ன, ரைஸ் அண்ட் வாட்டர். தர்ப்பணம் கொடுக்கும்போது பிண்டம் வச்சுட்டு கையிலேருந்து தண்ணி ஊற்றுவாங்க. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, படிக்கிறவங்களுடைய அந்த கல்ச்சர், அவங்களுடைய மத நம்பிக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதோட பொருந்துமா அப்படின்னு. இது அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ விதிப்படி ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது அப்படின்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். இப்போ நீங்க இந்த ப்ரெடிக்ஷன், இப்போ நீங்க நான் இப்படிதான் நடக்க போகுது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் பண்ணாமனா விஷயம் எனக்கு நடக்காம இருக்குமா? ஒரு ஆபத்துல இருந்து என்னால விலகிட முடியுமா? ஜோதிடம் முடியும். அதாவது இது எப்படின்னா, என்னுடைய உணர்த்தல் என்னென்ன, கோர்ஸ் கரெக்ஷன். அதாவது இப்போ ஒரு சிச்சுவேஷன் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதில் சொல்லப்படுது, அதை முழுமையாக ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது முதல்ல. ரெண்டாவது, அப்படி ஏற்றுட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தி அந்த கேள்விக்கான அந்த பதிலை இவங்க வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும். ஏற்படுத்தினாங்கன்னா என்ன ஆகும், இவங்களுக்கான பலன் நல்லதாக வரும். ஐ திங்க் இந்த எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அண்டர்லைங்
ரீசன் அப்படின்னா அந்த தனி நபருக்கான சேஃப்டி, ம். அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துக்கிறது, அவங்க வந்து நல்லா வளர்றதுக்கான வழியை காட்டுறது, பாதைகளில் வந்து இடைஞ்சல்கள், இடையூறு, தகராறு வராமல் இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், தே ஆர் ஃபேஸிங் ட்ரபிள் நாட் ஆஃப் தேர் ஓன் மேக்கிங். இவங்க போகிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது, ம். திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகுது. இது இவங்க பண்ணதில்லை, இயற்கையாக அமைஞ்சது. திடீர்னு வெள்ளம் வந்தது. அந்த ஓகே. மாதிரி வார்னிங் வரும்போது அந்த அந்த பயணத்தை தவிர்க்கலாம், இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் போகலாம், இல்லை அந்த அந்த உணர்தல் வரும்போது நிற்கலாம். யூ ஸ்டாப், யூ டோன்ட் ட்ராவல், ஸோ தட் யூ அவாய்ட் தி ரிஸ்க்.